மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வர்றாரு. ஏன் மதுரையை தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த தடவை? பாஜகவுடைய அந்த டார்கெட் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக தீவிரப்படுத்துறதுக்கான நோக்கத்தில் அந்த பணிகளை தீவிரப்படுத்துறதுக்காக அமித்ஷா மதுரைக்கு வர்றதாக கட்சி வட்டாரங்கள் சொல்லுது. இந்த இடத்துல தான் மதுரையில் ஒத்தக்கடையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திமுகவினுடைய மாநில பொதுக்குழு நடத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக கடுமையாக விமர்சிச்சிருந்தார் பாஜகவை. மத்திய அரசினுடைய எதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிரான திட்டங்களாக இருக்கிறது, இந்த கல்வி நிதி அளிக்கிறதுல இருந்து விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துறது, இப்படி பல்வேறு விவகாரங்களை வச்சு கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு அரச. கட்சியை விமர்சிக்கும் போது மொத்தமா பாஜகவுக்கிட்ட அதிமுகவே கொடுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவரு தமிழ்நாட்டையும் நீ கொடுக்க நினைக்கிற, அதனாலதான் அமித்ஷா அடிக்கடி மதுரைக்கு வர்றாரு. எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு பாஜகவுக்கு அப்படின்ற ஒரு மிக கடுமையான வார்த்தைகளை முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. இப்படி சொல்லி ஒரே வாரத்துக்குள்ள இந்த பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் திட்டமிடப்பட்டிருக்கு, அதுவும் மதுரையில். இது தற்செயலான செயலாக தெரியல அப்படின்னு தான் அரசியலாளர் கணிக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய நோக்கம் இருக்கு. அதுக்காகத்தான் பாஜக இந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை மதுரையில் திட்டமிடுது. அதுக்கு அமித்ஷாவையே அழைச்சிட்டு வர்றாங்க. இதெல்லாம் நம்ம ஒன்னோட ஒன்று தொடர்புபடுத்தி பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சங்கள் தான். இதுவும் இந்த கூட்டத்துக்கு மாநிலம் முழுக்க இருந்து 15,000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், எல்லா அமைப்புல இருந்தும் எல்லா அணிகளை சார்ந்த பிரிவுகளை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் வரப்போறாங்க. அவங்களோட அமித்ஷா அவர்கள் உரையாடுறது அப்படிங்கிறது, அவருடைய ஆலோசனை அப்படிங்கிறது இந்த தருணத்துல ஒரு முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுகிறது. பாஜகவினுடைய வியூகம் என்னவாக இருக்கும், அது வெல்ல போகிற, அதாவது அது எங்கெல்லாம் எவ்வளவு தொகுதிகளை கூட்டணியில் கைப்பற்ற போகுது, எவ்வளவு இடங்கள்ல அதனுடைய வாக்கு வங்கி அதிகமா இருக்கு, எவ்வளவு இடங்கள் வெல்வதற்கான சாத்தியம் இருக்குது, 2026 தேர்தலை எப்படியும் வீழ்த்துவோம், 2026 எப்படியும் திமுக வீழ்த்தி ஆட்சிக்கு மறுபடியும் வருவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. நிறைய புதிய கட்சிகள் கூட கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்ப இதெல்லாம் இருந்தா கூட தனிப்பட்ட முறையில கூட்டணியாக பாஜக இவ்வளவு கணக்குகளை போட்டா கூட தனிப்பட்ட முறையில் பாஜகவுடைய கட்சியினுடைய வாக்கு சதவிகிதங்கள், வாக்கு வங்கியை எவ்வளவு தூரத்துக்கு எந்தெந்த இடங்கள்லாம் பலப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் பிரதான நோக்கமாக இருக்கு. அதுலயும் மிக குறிப்பா அதிமுகவினுடைய வாக்குகள் எவ்வளவு தூரத்துக்கு, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை நேரடியாக எவ்வளவு தூரத்துக்கு நம்மால பாஜகவால் எடுக்க முடியுதுங்கிறதும் ஒரு கேள்வி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தனிச்சு நின்று பாஜக போட்டியிட்டது. அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தா கூட அதுக்கு அடுத்து தனிச்சு நிக்கிறாங்க. தனிச்சு நின்னதுல நிறைய இடங்கள்ல ஒரு 9 தொகுதிகளில் 2ஆம் இடம் பாஜக கூட்டணி பிடிக்கிற அளவுக்கான ஒரு வாக்கு வங்கி என்பது அவங்களுக்கு அதிகரிச்சது. அதன் அடிப்படையில தான் இவங்க இந்த முறை தென் தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மேற்கு மண்டலங்கள், அதாவது அந்த கொங்கு பகுதியில அதிகமாக கவனம் செலுத்தினாரு. அந்த இடத்துல கட்சியை வளர்க்கறதுக்கான பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ உள்ள அவருக்கு என்ன கவனம் மேற்கு மண்டலத்தில் இருந்துச்சோ அண்ணாமலைக்கு, அதே கவனத்தை இப்போ உள்ள நயினார் நாகேந்திரன் மொத்தமாக அப்படியே தென் பகுதிக்கு திருப்பி இருக்காரு. அவரு தான் இந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய பெருவாரியான இங்க 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராம்நாடு, சிவகங்கை, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 10 மாவட்டங்களாக எடுக்கிறாங்கன்னு வச்சா, இந்த 10 மாவட்டங்களில் கூடிய 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகள் பாஜக அவங்களுடைய வாக்கு, பாஜக கூட்டணி 2ஆம் இடம் பிடிச்சிருந்தது, கணிசமான வாக்கு வங்கி உயர்ந்தது. அதனுடைய காரணமாகத்தான் தென் பகுதியில கான்சென்ட்ரேட் பண்றாங்க பாஜக. அது 5 நாடாளுமன்ற தொகுதியின் அடிப்படையில் வச்சா கூட 30 சட்டமன்ற தொகுதி ஆயுது. மொத்தம் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகளில் 30 பிளஸ் சட்டமன்ற தொகுதிகளில் பாஜகவினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறது. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்புறதுனால தென் பகுதியை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஒன்னு. இன்னொன்னு,
ரெண்டு கட்சிகளுமே அதிமுகவாகட்டும், அதாவது ஓபிஎஸ் நீக்கம், அந்த வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு, இந்த விவகாரங்களுக்கு அப்புறம் தென்னகத்துல முக்குளத்தோர் வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தென்பகுதியில அதிமுக பலவீனமாக இருக்கிறதாக பாஜக நினைக்குது. ஒண்ணு. இன்னொன்னு, திமுகவுக்கும் அதே போன்ற ஒரு பலவீனம் இருக்கக்கூடும்னு அவங்க நம்புறாங்க. அதன் காரணமாகத்தான் தென்னகத்தை தென் மாவட்டங்களை குறிவைக்கிறதாக எல்லாம் அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் சொல்லப்படுது. இப்படி எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வாகத்தான், இதனுடைய முக்கியமான நகர்வாகத்தான். சோ எதேச்சியாக பாஜக மாநிலத்தில் நயினானந்தன் சொல்றாரு, எதேச்சியா கோவைக்கு போயிருந்தாங்க நாடாளுமன்றத்தில், அதனால மதுரைக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி எதேச்சியான ஒரு இடம் மாறுதல் கணக்கு மட்டும் இதுல கிடையாது. இதுல பல்வேறு உள் கணக்குகள் இருக்கு. வெளியுறவு கணக்குக்கு அப்பாற்பட்டு அரசியல் ரீதியாக பாஜக தன் கட்சியை வளர்ப்பதற்கான நிறைய உள் கணக்குகளும் இதுக்குள்ள இருக்கதாகத்தான் பார்க்கப்படுது. இதுல இந்த கூட்டம் நடக்க போற இடத்துல முழுமையான ஏற்பாடுகள் எல்லாம் தயாராக இருக்குது. இன்னைக்கு இரவு மதுரை வரக்கூடிய அமித்ஷா தனியார் ஹோட்டல்ல தங்குறாரு. நாளைக்கு அவர் மீனாட்சி அம்மன் கோயில்ல சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு 4 மணிக்கு மேல இந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வர்றாரு. ஒரு மணி நேரம் இங்க பேசுறாரு நிர்வாகிகளோட. அதுக்கு பிறகு அவர் கிளம்பி செல்றாரு. இதுக்கு முன்னாடி அவர் தனியார் ஹோட்டல் தங்கியிருக்கிற இடத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அவரை பார்ப்பாங்க, அவரை சந்திப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுல ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்பு யாருன்னா அன்புமணி ராமதாஸ். பாமக அவங்க தரப்புல இருந்து இதுவரைக்கும் கூட்டணியை உறுதி செய்யல. ஆனா பாஜக என்ன சொல்றாங்க, தொடர்ச்சியா பாமக எங்களுடைய கூட்டணிக்கு திரும்ப அதே பலத்தோட திரும்ப வருவாங்க ஒரு கருத்தை ஆழமா சொல்லிட்டே இருக்காங்க, திரும்ப தீவிரமா. தேமுதிகவும் வருவாங்கன்னு சொல்றாங்க. பாமக தேமுதிக ரெண்டு பேருமே அதிமுக ராஜ்யசபா சீட் தரல அப்படிங்கிற ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. அது ஒரு புறம். இன்னொரு புறம் பாமகவுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி அல்லது மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான அந்த முரண்பாடுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு கூட்டணிக்கான பலவீனமாக நீடிக்குது. இதுவரைக்கும் அவங்க மறுபடியும் வந்தாதான். அதனால அன்புமணி ராமதாஸ அமித்ஷா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுது. இதுவரைக்கும் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை, இந்த சமரசம் தொடர்பான விவாதங்களை முன்னெடுத்திருந்தாரு. இதெல்லாம் யாரும் மறுக்கல, இன்னும் பாஜகவினிடம் மறுக்காம இருக்காங்க. அதனால இதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அமித்ஷாவை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் இதுவரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில ஆனா இதுவரைக்கும் திட்டம் இல்லைன்னு நயனானந்தன் சொல்றாரு. அதனால அவரு அமித்ஷா தங்கியிருக்கூடிய இடத்துக்கு இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வர வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை வந்தப்பவே ஓபிஎஸ் டிடிவியை சந்திக்கல. அவரு டிடிவி தினகரன் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கல அப்படின்னா கூட ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. அன்புமணி ராமதாஸ் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆக இப்போ மத்திய உள்துறை அமைச்சருடைய அமித்ஷாவினுடைய இந்த ஒரு வருகை அப்படிங்கிறது பல்வேறு விவகாரங்களை முன்வச்சு பல்வேறு விஷயங்களை திட்டமிட்டு பல கணக்குகள் போட்டுதான் நகர்ந்து வந்திருக்குது. எனவே இந்த இடத்துல இருந்து என்னவாக எல்லாம் அவருடைய இந்த தடவை வரக்கூடிய வருகை, போன தடவை வந்தப்பதான் அதிமுகவினுடைய கூட்டணியை உறுதி செஞ்சாரு. இந்த முறை வரக்கூடியவர் என்ன நடக்கும், என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் கட்சிக்கு வழங்கப்படும், அவங்களுடைய வியூக கணக்குகள் என்னவாக இருக்கும், இப்படி பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் ஒரு அமித்ஷாவினுடைய வருகையை நோக்கிய அரசியலாளர்களுடைய கவனத்தை திருப்பியிருக்கு. நியூஸ் 18 செய்திக்காக ஹரிகிருஷ்ணனுடன் வெற்றி.